அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓப்பன் எண்டட் கதைகள் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறதுல அடுத்த கதையா வந்து இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு பழக்கப்பட்ட கதை தான். இதையும் அவங்களோட கற்பனை வளத்துக்கே விட்டா எந்தெந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எல்லாம் கொடுக்க முடியும், நேர்மறையான முடிவுகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இப்படி ஒரு கதை. இது என்னன்னா, தேவதையும் விறகு வெட்டியும். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட விறகு வெட்டின்னு சொல்லியாச்சு. அவருக்கு தொழிலே வந்து காட்டுல இருக்க மரங்களை வெட்டி விறகுக்கு பயன்படுத்திட்டு விறகு விற்கிறது தான் அவரோட வேலையே. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் அதே மாதிரி விறகு வெட்டுறாரு. எந்த இடத்துல வெட்டுறாருன்னா, ஒரு பெரிய குளம் இருக்கு. குளத்துக்கு பக்கத்துல அந்த குளத்தங்கரையில இருக்கிற ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்காரு. இப்படி வெட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தவறி அவரோட கோடாரி அந்த குளத்துல விழுந்துருது. உடனே உட்காந்து ரொம்ப சோகமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த கோடாரி தான் இவரோட உழைப்பே, அதை நம்பிதான் இவரோட வாழ்க்கையே இருக்கு. இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு தேவதை வராங்க. அந்த குளத்துல இருந்து ஒரு தேவதை வராங்க. வந்து கேக்குறாங்க, ஏன்பா ஏன் அழுகுற அப்படின்னு. உடனே கேக்குறாரு, நீங்க யாரு அப்படின்னு. நான் இந்த குளத்துல இருக்கிற தேவதை, உனக்கு என்னப்பா வேணும், ஏன் அழற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, இது மாதிரி கோடாரி தவறி கீழே அந்த குளத்துல விழுந்துருச்சு. அந்த கோடாரியை நம்பிதான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. என்னோட குடும்பமே அதை நம்பிதான் இருக்கு. நான் விறகு வெட்டிட்டு போனாதான் குடும்பமே சாப்பிட முடியும். இப்படி விழுந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. உடனே தேவதை, இவ்வளவுதானா, நான் உனக்கு அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்றாங்கன்னா, போய் ஒரு தங்க கோடாரியை எடுத்துட்டு வந்து கேக்குறாங்க. இதுதானப்பா உன்னோடது அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ரொம்ப நேர்மையானவர், எவ்வளவு வறுமை இல்லை. உடனே இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இது வந்து என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு தேவதை அடுத்ததா போய் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு வராங்க. இதானப்பா உன்னோடது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, இதுவும் என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா போய் அவங்க வந்து அவரை வச்சிருந்த அதே இரும்பு கோடாரியை எடுத்துட்டு வந்து கேக்குறாங்க. ஆமாமா, இதான் என்னோடது. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்லிட்டாரு. ஆமாமா, இதான் என்னோடது, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. பரவாயில்ல, உன்னோட இவ்வளவு வறுமையிலையும் உன்னோட நேர்மையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த 3 கோடாரியுமே நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சந்தோஷமா தேவதை போயிடுறாங்க. இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த செய்தி அப்படியே எல்லாம் கிராமம் ஃபுல்லா பரவிடுச்சு. ஆஹா, இது மாதிரி இவருக்கு 3 கோடாரியும் தேவதை கொடுத்துருச்சான், நேர்மை இருந்ததுனாலதான் இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது யாருக்கு போகுதுன்னா, இவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இந்த செய்தி போகுது. இவர் பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் பேராசை பிடிச்சவர். உடனே அவர் என்ன பண்றாரு, இவர் வேணும்னே, இவராவது அந்த இடத்துக்கு வேலைக்கு போனாரு, இவர் என்ன பண்றாரு, வேணும்னே அதே குளத்துக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு மரத்தை போய் வெட்டுறாரு. வெட்டிட்டு இருக்கும் போது வேணும்னே இவர் தவற விடுறாரு. அவர் தெரியாம வெட்டிட்டு இருக்கும்போது தவற விட்டுட்டாரு. இவர் ஆனா வேணும்னே தவற விடுறாரு. அந்த கோடாரிய தவற விட்டுட்டு அழறாரு அவரை மாதிரியே உட்காந்து. உடனே தேவதை வந்து கேக்குது. தேவதை வந்து, ஏன்பா நீ அழறன்னு கேட்டோன்னே இவர் உண்மையை சொல்லிட்டாரு. இதை மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி இந்த மரத்தை வெட்டும் போது கோடாரி தவறி விழுந்துருச்சான். நீங்க 3ஐயுமே கேட்டுட்டு அவனோட நேர்மைக்கு பரிசா 3 கோடாரியுமே கொடுத்துட்டீங்களாம். அதனாலதான் அதே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார். உடனே தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சான். என்னடா இது, நம்ம ஒண்ணா எடுத்து கேட்டா என்னோடது என்னோடதுன்னு சொல்லுவான்னு நினைச்சோம். ஆனா இவர் என்ன பண்றாரு, உண்மை என்ன நடந்துச்சோ எதுக்காக வந்தோன்னு சொல்லிட்டாரு. சரிப்பா, நீனும் உன்னோட நேர்மையை நினைச்சு நான் ரொம்ப வியந்து போறேன். ஏன்னா நீ வேற ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ உண்மையே நேர்மையை அப்படியே ஒத்துக்கிட்ட. அதனால உன்னோட நேர்மைக்காக தான் இந்த 3 கோடாரியுமே நான் பரிசா தர்றேன். இதை இனிமேலாவது ஒழுங்கா பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த 3 கோடாரியும் கொடுத்துட்டு போனாங்களாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு வந்து, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இவருக்கு எந்த கோடாரியுமே கிடைக்காது. ஒரு ஏமாற்றத்தோட போவாரு அப்படிங்கிறது தான் இது. க்ளோஸ்டு எண்டா இருந்த வரைக்கும். ஒரு ஓப்பன் எண்டடா கொடுக்கும்போது, யாரு ஒருத்தர் ஒரு நேர்மையா எந்த விஷயத்தையும் கையாள கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மைதான் நடக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எவ்வளவு நேர்மையா இருக்கேன், எனக்கு மட்டும் ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதற்கான கால அளவு, அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு கால அளவு தான் தேவைப்படுமே தவிர, அது ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில தான் அமையும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல இந்த நேர்மையா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அது சின்ன ஒரு எந்த தகவலா வேணாலும் இருக்கலாம், இல்லை எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். முதல்ல நேர்மையா இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா கிடைக்கிற பலன் உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து வர ஒரு ஓப்பன் எண்டட் கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.